நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிருச்சு. இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடி அடி வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, பல ஐட்டமாக போயிட்டுருக்கு. காதல் கதையே அபூர்வமாக போச்சு. அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கதை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 25-30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆகிட்டார். அது மாதிரி அஜித் சாரும் அப்படி தான். பிகினிங் அவரும் 20-25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு. லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன வேலை கடைசி புதுசு என்ன வேலையை போச்சுட்டு இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையை போச்சு கடைசியா தேட்டரில் போய். இல்லை பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இது. நான் பேசிட்டு இப்போ உதயகுமார் சாரும் பேசி ராஜன் சாரும் பேசிட்டு இது பேசிலே போகிற விஷயமே இல்லை. இதுக்கு தீர்வு வேணும். நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும், இயக்குனர் சம்பளத்தை குறைக்கணும், டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் செலவு குறைக்கணும். இது மட்டும் இல்லையே ப்ரொடியூசருடைய சூழ்நிலை. இது மட்டும் இல்லையே. நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், செலவு குறைப்போம், எல்லாம் ஒத்துழைக்கணும். நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ஓகே, ஒத்துட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே. இது இல்லை பிரச்சனை. இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை. அதுதான் போராட்டம். நீ படம் பண்ணுறது ஈஸி, பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு முடியல. தேட்டர் எங்கே இருக்குது, யார் கையில் இருக்குது, யார் ஆக்கிரமிச்சிருக்கா, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை கிடைச்சாலும் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது. அதான் இப்போ நான் கேட்ட கேள்வி. மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஒன்று, நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களா? அதுவும் ஒன்று இருக்குல்ல. 4 சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பயப்படுறான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார். இன்னைக்கு டிக்கெட் விலை சொல்கிறான், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம், இன்றைக்கி நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு படம்லாம் 3 ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே, அதுக்கு முன்னாடி 1 ஹவர், பின்னாடி 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும். படம் தேட்டருக்கு போகிறேன் தான். அப்போ நான் வந்து இன்றைக்கி 6 மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி ஒர்த்து இல்லைங்கிற பட்சத்தில் உள்ளே வரமாட்டேங்கான். அப்போ நிறைய விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரான். அப்போ பெரிய ஸ்டாருங்கிறது எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு. நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேங்கிறது அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு போதை. அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க. பெரிய படம் தப்பிக்கிறது எங்கன்னா இந்த போதையில் தப்பிச்சுறாங்க. ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு போய் கூஞ்சுறாங்க, 2-3 நாளும் போய் பார்த்துறாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை. சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடம்பா போய் பார்க்கலாமா, இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒர்த்தா, இதுக்கு 6 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாங்கிறது எங்கே பண்ணுறாங்க? சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி. பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க. அப்போ சின்ன படத்தை காப்பாற்றுறது தான் இன்னைக்கு நம்மளோட வேலையாக இருக்கணும். மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி? டிக்கெட் விலையில அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தியேட்டர் ஒதுக்கணும். 20 ரூபா பாப்கார்ன்லாம் இன்னைக்கு 150 ரூபா 200 ரூபா விற்கிறாங்க. தியேட்டருக்கு குழந்தைய கூப்பிட போகிறது, படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தியேட்டருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டா இன்றுள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும். பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருந்தால் திருப்தி, இல்லைன்னா திருப்தி இல்லை. குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை. தியேட்டருக்கு போனால் ஏதாவது வாங்கி சாப்பிடணும். நீ வாங்கி கொடுக்காம வந்தால் அது எவ்வளோ காவியமாக இருக்கட்டும், அதுக்கு டல்லு தான். அப்போ அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னாக இருக்கும், கூல்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், பப்ஸாக இருக்கட்டும், அது விலை என்ன? இன்னைக்கு வியாபாரம் வேறு, கொள்ளடிக்கிறது வேறு. 30 ரூபா பொருளை 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம்.
ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை, பகல் கொள்ளை. அப்போ இந்த கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை. 30 ரூபா பொருளை வந்து நீ தேட்டருக்குள்ளே போனால் 300 ரூபா கொடுத்தினா நீ மக்கள் கொள்ளையடிக்கிற. மக்கள் யார் அனுப்பியிருக்காங்க? மக்களை போய் கேண்டீனில் போய் அடிக்க முடியும்? இதுக்கு பொறுப்பு அரசாங்கம். ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ 100 150 ரூபா வைப்போம். ஏர்போர்ட்டில் தான் ஒரு ஒரு பப்ஸோ பார்த்தா 50 60 ரூபா 100 ரூபா. இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தியேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி. அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு எதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும்ல? இதையும் கண்காணிக்கணும். ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்ல விற்றா 150 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ விற்றா அது பிளாக் டிக்கெட், சட்டப்படி குற்றம். கரெக்ட் தானே? அப்போ 100 ரூபா 30 ரூபா பாப்கார்னை நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றா அது சட்டப்படி கரெக்டா? தப்பு தானே? அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம்? அதுக்கு நீ வெளியில் ரோட்டுகளில் போட்டால் ஒரு 10 ரூபா லாபம் வை, ஒரு கொஞ்சம் ஏசி இல்லாமல் வச்சா 20 ரூபா 20 ரூபா லாபம் வை. தேட்டரா மாலை ஒரு 30% வை, 20% 30. அதான் 30 300 ரூபாய்க்கு எங்கே இருக்குது? இதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆராயணும். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா தேட்டருக்கு வர முடிக்கிறான்னா நம்ம வர வச்சு அவனை போட்டு கொண்டு வரோம். அவனை போட்டு எதை எடுத்தாலும் வந்து கொள்ளை அடிக்கிறோம். கார் பார்க்கிங் கொள்ளை, கேண்டீனில் எதாவது கொள்ளை. இன்றைக்கி இவங்களாம் பேசும்போது அப்போ வாகை பிடிச்சார், அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டோம்ல சின்ன பிள்ளை பிடிச்சார். ஏன் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அர்த்தத்தோடு பேசுகிறாருன்னா இதெல்லாம் நம்ம வந்து தியேட்டருக்காரங்களை குறை சொல்கிறதும் தப்பு, மக்களை குறை சொல்கிறதும் தப்பு. தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்மளால். அதை ஆராய்ச்சி பண்ணணும், மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும். நான் இடையில கேள்விப்பட்டதான், பிடிச்சி வந்து நீங்கள் 50 டிக்கெட்டு 5 நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம்? இதெல்லாம் ரொம்ப வேதனை கேட்கும்போது. நம்ம கண்ணீரா வந்து மலேசியா வந்து படத்தை அவர் எடுத்து இங்கே கொண்டு வந்துருக்கிறாரு. உன்னுடைய ரிலீஸ் ஆகி என்னுடைய லாபம் அடைஞ்சிரும். அதுக்கான உத்தரா ப்ரொடக்ஷன் வந்து அதில் வாங்கியிருக்கு. அவங்க வந்து அணுவும் இருக்கணும். இப்போ இவங்களாம் அணுவும் இருக்காங்க சார். சில இதில் அணுவும் உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்க நேரம் தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது, யார் மூலியமாக தேட்டர் பிடிக்கிறது தெரியும். சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றணும்னா மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம். அதுக்கான நம்ம தயாரிப்பாளர்கள் அதுக்காக யோசிக்கணும், அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. டிக்கெட் ரேட்டும் சரி, எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கம். எதாவது சரியாக அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் மக்களும் கொஞ்சம் உள்ளே வருவாங்க. கண்ணீரா படம் வெற்றி அடைந்து கண்ணீரா 2வது பார்ட்டு அது சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமாம், நல்ல ஒரு இதை விட்டு கொடுக்குறது சொன்னீங்க. அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே ஒரு வரைக்கும். மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், நம்ம மனைவி விட்டு கொடுக்கக்கூடாதும்பாங்க. அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது.